திவ்யா, ஆயுத பூஜையை வந்து சரஸ்வதி பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா? சரஸ்வதிக்கு மட்டும் இல்லாம பார்வதி, லக்ஷ்மி ஆகிய 3 கடவுளுக்குமே பாத்தீங்கன்னா இது ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம திவ்யா, ஆயுத பூஜை அப்ப பாத்தீங்கன்னா நவராத்திரியோட 9வது நாள் தான் ஆயுத பூஜை இல்லையா? அப்ப வந்து கொலு எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாஸ்திரத்துக்கு வந்து ஒரு பொம்மையை வந்து படுக்க வச்சிருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்க வந்து கொலுவை முடிச்சுக்க போறோம், ஸோ 10வது நாள் அப்ப வந்து எல்லா பொம்மையும் வந்து எடுத்து பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா பொம்மையும் வந்து எடுத்து வச்சிருவாங்க. ஆமா தர்ஷிகா, நானும் வந்து கொலுக்கு போயிருந்தேன். அவங்களே இந்த ஒரு விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க. 9th டே வந்து ஒரு பொம்மையை சாச்சிட்டா கொலு அன்னையோட முடியுது அப்படின்ற அர்த்தம்னு. சூப்பரா சொன்னீங்க தர்ஷிகா. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலிகையில இருக்கிற மெடிசினல் ஜூசஸை பத்தி சொல்ல வந்திருக்காரு நம்ம சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம். பாத்துடலாமா? பாத்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து உயிரணுக்கள் கூடுறது. உயிரணுக்கள் வந்து கூடணும். ஏன் உயிரணுக்கள் கூடணும்? உயிரணுக்கள் இல்லைனா வந்து குழந்தையே பிறக்காது. இப்போ வந்து அணுக்கள் கூட்டணும்னா என்ன செய்கிறது? அரச இலை. அரச இலை எங்கே இருக்கும்? விநாயகருக்கு பின்னாடி தான் அரச மரம் இருக்கும். எங்கெங்கே விநாயகர் இருக்காரோ அங்கங்கே அரச மரம் இருக்கும். அரச மரத்தை சுற்றினா அந்த இடத்துல விநாயகர் இருக்காருன்னு அர்த்தம். அங்கே வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அணுக்கள் உயிரணுக்கள் கூடும். உயிரணுக்கள் கூடணும்னா விநாயகரை போய் சுற்றி தான் ஆகணும். அப்போ வந்து தினந்தோறும் ஒரு முறை காலையில் அதை சுற்றி வந்தாங்கன்னா அவங்களுக்கு உயிரணுக்கள் கூடும். அணுக்களே இல்லை, ஒன்றுமே இல்லைன்றவங்களுக்கு இப்போ வந்து அணுக்கள் வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. என்னை இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒருத்தர் செஞ்சுட்டு நேராக வந்து காமிச்சார். அவருக்கு வந்து அந்த மருத்துவமனையினுடைய அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 45 மில்லியன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு குடும்பத்தில் பெரிய நம்பிக்கை, அதனால் தேடி வராங்க. ஏன்னா இந்த அரச மரம் அவ்வளவு நன்மை செய்கிறது. இது வந்து சாதாரண மரம் கிடையாது. விநாயகருக்கு பின்னாடி வச்சுருக்காங்கன்னா இது வந்து அதிக அளவு நமக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து இரவும் பகலும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இரவும் பகலும். ஒரு சில மரங்கள் வந்து இரவில் தூங்கிறோம், பகலில் மட்டும் செய்யும். ஆனால் இது 24 மணி நேரமும் மக்களுக்கு நன்மையை செய்யக்கூடியது. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் வந்து நன்மை செய்யும். விநாயகரை சுற்றினா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்னா அங்கே அரச மரம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அதை சுற்றி வந்தால் நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதோடு சேர்த்து அரசம் பழம், இது வந்து அரசம் பழம். இந்த அரசம் பழத்தை வந்து நம்ம தினந்தோறும் ஒரு 10 பழம் சாப்பிட்டு வந்தால் நிறைய நன்மைகள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிறைய நன்மைகள் கிடைக்கும். நிறைய நன்மைகள் வந்துன்னா உயிரணுக்கள் கூடும். இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் போய் இன்றைக்கி ஊசி மூலயமா குழந்தை பெற்றுக்கிறன்னு போய் 10 லட்சம் 20 லட்சம் செலவழித்து அந்த கருக்குழாய்களே கெடுத்து வந்துடுறாங்க. அப்படி கெட்டு வந்திருந்தாலும் இந்த அரச இலை வந்து அவ்வளோ நன்மை செய்யக்கூடியது. அரச இலை வந்து அரசு அற்று போகாமல் இருக்க, அரசுனா குழந்தையே இல்லைன்னு யாருமே சொல்லக்கூடாது. அதனால தான் அரச மரத்தை சுற்றுறாங்க. அரச இலையை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அரசு அற்று போகாமல் இருக்கும், குழந்தை பிறக்கும் பாக்கியம் கிடைக்கும். அருகம்புல், அருகம்புல் வந்து ஏன் நாங்கள் சொல்கிறோம்னா, அருகம்புல் வந்து விநாயகருக்கு உகந்தது. அதிகமாக விரும்பி அந்த யானைக்கு நம்ம வந்து இதை வந்து அதிகமாக கொடுத்தோம்னா அதிக பலம் இருக்கும். அதே மாதிரி அருகம்புல்லை நம்ம இது பண்ணும்போது நரம்புகள் எல்லாமே பலப்படும். உயிரணுக்கள் கூடுறதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான மருந்து. அக்ரூட்டு பருப்பு, அக்ரூட்டுனா உங்களுக்கு கடையில் கேட்டால் கிடைக்கும். இந்த அக்ரூட்டு பருப்பு வந்து ஒரு கொட்டையிலிருந்து எடுத்தால் 20 முட்டைக்கு உள்ள 20 முட்டை சாப்பிட்டவங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்குமோ அவ்வளோ பலம் இருக்கும் ஒரே ஒரு கொட்டையில் இருக்கிற பருப்பு. அது எவ்வளோ இருக்கும்? வேர்க்கடலை பருப்பு, நம்ம கடலை பருப்பு வேர்க்கடலை பருப்பை வந்து ஒரு 5 பருப்பை சேர்த்தோம்னா இது வந்து ஒரு கொட்டையில் உள்ள பருப்பு. அப்போ 5 கொட்டையில் இருக்கிறது வந்து 5 பருப்பு வந்து ஒரு கொட்டையில் இருக்கிற பருப்பு. இது வந்து 20 முட்டைக்கு சமம்னா நம்ம அளவாக தான் சேர்க்கணும். அளவுக்கு அதிகமாக சேர்த்தோம்னா அதிக பலம் வந்துடும். நிறைய வந்து அணுக்கள் வந்து உற்பத்தி ஆகிறது மட்டும் இல்லை, வீணாக போய்கிட்டு இருக்கும். தூக்கத்தில் வந்து வீணாக போய்கிட்டு இருக்கும். அதனால் வந்து இது அளவோடு சேர்க்கணும். சிகப்பணுக்களை கூட்டணும். சிகப்பணுக்கள் குறைஞ்சிருந்தால் தான் அணுக்கள் உற்பத்தி குறைஞ்சிரும். அப்போ சிகப்பணுக்களை கூட்டணும்னா பீட்ரூட்டு. சாதாரணமாக நம்ம வந்து சமையல் அறையில் இருக்கிற பீட்ரூட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ சிகப்பணுக்கள் கண்டிப்பாக கூடும். சிகப்பணுக்கள் மட்டுமல்ல உயிரணுக்களும் கூடணும். உயிரணுக்கள் கூடுறதுக்கு தான் நம்ம வந்து அக்ரூட்டை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அக்ரூட்டோட சேர்த்து உலர் திராட்சை, விதையுள்ள திராட்சை. உலர் திராட்சை ஏன் சேர்க்குறோன்னா, அந்த சளி இருந்திருக்கும், சளி இருந்து டிபி இருந்ததுன்னா அவங்களுக்கு அணுக்கள் எல்லாமே செத்துக்கிட்டே வரும். அப்போ சளியை வந்து அந்த காசநோயை வந்து வெளியேற்றணும். காசநோயை வெளியேற்றணும்னா உலர் திராட்சை. உலர் திராட்சையோட சேர்த்து நம்ம நெய், நாட்டு மாட்டு நெய்யை நம்ம பயன்படுத்தினோம்னா அந்த நாட்டு மாட்டு நெய்யானது அணுக்களை தூண்டும், உயிரணுக்களை உற்பத்தி செய்யும். அதோடு சேர்ந்து திராட்சையும் சேரும்போது
காச நோய் இருந்தால் விரட்டப்படும், அந்த சளி இருந்தால் வெளியேறிடும். அதோடு சேர்ந்து அதிக அளவு சூடு, உடல் சூடு, அதிக அளவு சூடுன்னு சொல்லுவோம். அந்த அதிக அளவு சூடை கட்டுப்படுத்துறதுக்கு பனை வெல்லம். எவ்வளோ உடல் சூடு இருந்தாலும் அந்த பனை வெல்லத்தை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா உடல் சூடை கட்டுப்படுத்தும். உடல் சூடை கட்டுப்படுத்தணும்னா அணுக்கள் வீணாகாமல் அந்த அணுக்கள் அங்கேயே தங்கி உயிரணுக்கள் பெறும். அதனால தான் உயிரணுக்கள் இல்லாதவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த உயிரணுக்கள் ஒன்று சேரணும், ஒன்று சேர்ந்தால் தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கே பாரு இதே தான், யாருக்குமே குழந்தையே பிறக்கிறதே இல்லை. ஏன் இன்றைக்கி எல்லாருமே மருத்துவமனைக்கு ஓடுறாங்க, போய் பார்த்தா அணுக்கள் இல்லை அணுக்கள் இல்லைன்றாங்க. இன்றைக்கி முந்தையெல்லாம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு வீட்லேயும் 16 பிள்ளைங்க இருந்துச்சு. 16 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அவங்க சாப்பிட்ட உணவுகள் அந்த மாதிரி சிறுதானியங்கள் சாப்பிட்டாங்க, சத்துள்ள உணவுகள் சாப்பிட்டாங்க, மருந்து உரம் அடிக்காத அரிசிகளை சாப்பிட்டாங்க. அப்போ நிறைய பலமாக இருந்தாங்க. இன்றைக்கி 10 வயசு பசங்களுக்கு இன்றைக்கி சக்கரை நோய் வந்துருச்சுன்றாங்க, பிறந்த குழந்தைக்கு சக்கரை நோய் வந்துருச்சுனாங்க. அப்போ அதெல்லாம் என்ன செய்யும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அதேமாரி சாப்பாட்டில் உப்பு கூடிடுச்சா சிறுநீரகம் பாதிப்பார், சிறுநீரகம் பாதிப்பாயிடுச்சா குழந்தை பிறக்கவே பிறக்காது. ஒரு பொண்ணு கல்யாணம் முடித்து 3 மாதம் ஆள சிறுநீரகம் பழுது அடைஞ்சிருச்சு. அப்போ என்ன செய்வாங்க? அந்த பொண்ணு அவங்க கணவன் வீட்லேயும் வச்சுருக்க மாட்டாங்க, தகப்பன் வீட்டில் தான் இருக்கணும். அந்த சிறுநீரகம் சரியாக்குறது ரொம்ப கஷ்டம். அப்படியேனாலும் வீட்லேயே தான் வச்சுருக்கணும் அந்த பிள்ளைய. ஏன்? அப்போ உணவுகள் நல்ல உணவுகள் கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்து தகப்பன் மகன் இருக்கிறத மகன் இறக்கிறத பார்க்குறத விட கொடுமை எதுவுமே கிடையாது. அப்போது மகனுக்காக வேண்டி தான் நம்ம வாழ்கிறோம். அப்போ நல்ல உணவுகள் கொடுங்க. நல்ல உணவுகள்னால் உரம் போடாத மருந்தடிக்காத உணவுகளை கொடுங்க. மருந்து அதிக அளவு உயிரணுக்களை உண்டு பண்ணக்கூடிய மருந்து. நல்லா கவனமாக பாருங்கள். இந்த பீட்ரூட்டை நல்லா அரைச்சி கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி கூழாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை அரச இலை ஒரு 3 இலை எடுத்துக்கிறணும். இந்த காய் இதெல்லாம் கண்டிப்பாக போடணும், கீழே வீணாக்கக்கூடாது. இந்த காய் கிடைச்ச அரசம் பழங்களை காய்களை வீணாக்கக்கூடாது. இதோட இது ஒரு 50 வருஷத்து மரத்தினுடைய இலை, சாதாரண இலை கிடையாது. ஒரு 50 வருஷமாவது இருக்கும் இந்த அரச மரத்தினுடைய வயது. அப்போ தான் அதுக்கு முழு பலன் கிடைக்கும். ஏன்னா சின்ன மரம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தக்கன வீரியம் இருக்கும். 50 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னா இதெல்லாம் ஒரு சித்தர்கள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அந்த ஆசீர்வாதத்தால் இது நமக்கு நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது. அரச மரம், ஆலமரம், அத்தி மரம் இதெல்லாம் வச்சுருந்தாலே புண்ணியம். இதை வளர்த்தா அதோட புண்ணியம். ஏன்னா இதில் ஆயிரக்கணக்கான பறவைகள் இறை எடுக்க ஆரம்பிச்சிடும். இதை லேசாக அரைச்சி போட்டுக்குருவோம். இதோட சேர்த்து அருகம்புல் கொஞ்சம். அக்ரூட்டு பருப்பு ஒரு 2 விதையில் உள்ளதை எடுத்து அப்படியே போடுறோம் இதில். இதில் தேவைக்கேற்ப பனை வெல்லம். இது எல்லாத்தையும் இப்போவே கலந்துடணும்.
கொஞ்சம் அந்த நீர் வற்றணும். நீர் வந்து அந்த நம்ம பீட்ரூட்டில் வந்து உள்ள கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சோம் இல்லையா, அந்த நீர் வற்றி ஆகணும். இல்லைன்னா சளிச்சு போகும். சளிச்சு போச்சுன்னா அதை வந்து சாப்பிட முடியாது. ஒரு நாள் வேணால் சாப்பிடலாம், மறுநாள் சாப்பிட முடியாது. இப்போ நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா 48 நாளைக்கு வந்து சாப்பிட்லாம். அந்த மருந்து பொருளானது அந்த லேகியம் வந்து கெட்டே போகாது. லேகியம் கெட்டு போகாமல் இருக்கிறது தான் நம்ம வந்து கெட்டிக்காரத்தனமாக செய்கிறது. அப்போ வந்து அந்த நீரை வந்து கண்டிப்பாக சுருக்கணும். இதில் வந்து உலர் திராட்சையை வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நல்லா ஒரு 20 கிராம் அளவுக்கு இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நெய் வந்து நம்ம வந்து குறைஞ்சது 100 மில்லியாவது நாட்டு மாட்டு நெய் இதில் சேர்த்துக்கணும். அந்த நெய்யிலேயே வந்து வேக விடணும். அப்போது நெய்யில் வேகும்போது உள்ள அந்த பீட்ரூட்டினுடைய எல்லா இடமும் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இதை வந்து நல்லா வேக வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் சூடு ஆறணும். சூடு ஆறலைன்னா அந்த கண்ணாடி பவுலில் போட்டாலும் உடைய ஆரம்பிச்சிடும். அதை வந்து உடையாமல் பார்த்துக்கிறணும். இதில் நம்ம என்ன சேர்த்துருக்கோம், ஒரு பீட்ரூட்டு வந்து சேர்த்துருக்கோம். ஒரு 150 கிராம் அளவுக்கு பீட்ரூட் சேர்த்துருக்கோம். அக்ரூட்டு பருப்பு வந்து ஒரு 20 கிராம் அளவு சேர்த்துருக்கோம். அதோடு சேர்த்து திராட்சை வந்து ஒரு 30 கிராம் அளவுக்கு உலர் திராட்சை ஒரு 30 கிராம் சேர்த்துருக்கோம். பனை வெல்லம் வந்து ஒரு 100 கிராம் அளவு சேர்த்துருக்கோம். இதோடு சேர்த்து ஒரு 7 இலை வந்து அரச இலையும் ஒரு 10 கிராம் அளவுக்கு அருகம்புல்லும் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து இதில் போட்டிருக்கோம். நெய் வந்து ஒரு 100 மில்லி அளவுக்கு சேர்த்துருக்கோம். இதை எல்லாத்தையும் நல்லா வேக விடணும். முதல்ல வந்து அந்த தண்ணியிலேயே வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நெய் ஊற்றணும். முதல்லையே நெய் ஊற்றினோம்னா வேகவே வேகாது. தண்ணியில் நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெய் ஊற்றணும். இதை வந்து இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே லேகியமாக தான் இருக்குது. இதை வந்து ஒரு நேரத்துக்கு அவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக இவ்வளவாவது சாப்பிடணும். குறைய 6 ஸ்பூன்லாம் சாப்பிட்றதுலாம் கிடையாது. இது வந்து ஒரு 50 மில்லிகிராம் அளவுக்கு வரும். 50 மில்லிகிராம் அளவுக்கு இது அப்படியே நெய், நாட்டு மாட்டு நெய்யோட மிதக்கும். அதை நல்லா சுருள வேக வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா ரஞ்சிப்பாக இருக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும். சாப்பிட நிறையா சாப்பிட தான் தோணும். ஒரு 50 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்தோம்னா நிறைய நன்மைகள் செய்யும். உயிரணுக்கள் அதிகமாகும். இதை அவங்க சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். உயிரணுக்கள் இருக்குது. உயிரணுக்களை உற்பத்தி பண்ணும். அதனால் இதை கண்டிப்பாக அந்த விநாயகருக்கு முன்னாடி வச்சு சிவனுக்கு ஒரு பாலாபிஷேகம் செஞ்சுட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா உயிரணுக்கள் கிடைக்கும். அதனால் இந்த மருந்தை, இந்த லேகியத்தை சிறந்த முறையில் செஞ்சு நல்ல முறையை சாப்பிட்டு பிள்ளை செல்வங்களை பெறும்படி வேண்டிக் கொள்கிறேன்.